கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இந்த ஒரு ஜூம் மீட்டிங்குள்ளாக கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்திலே நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொண்டு இப்பொழுது கூட நமது சார்பாக பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபம் செய்யும்படிக்கு சகோதரர் ஜெரோம் பிரதர் வாய்ப்பு இருந்தா ஜெபம் பண்ண முடியுங்களா? ஆண்டனி ஜெரோம், சகோதரர் ஆண்டனி ஜெரோம். கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், கேக்குது பிரதர், கேக்குது பிரதர். அதாவது பிரதர், நம்ம இந்த ஒரு மீட்டிங்கினுடைய நோக்கம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வால்யூம் வந்து ஆரம்பிச்சு நம்ம அதை தொடர்ந்து பாடமா பார்க்க போறோம். இந்த நாள்ல முதல் நாளா ஜூம்ல பண்றதுனால இந்த ஒரு காரியம் வந்து நம்ம தொடர்ந்து தெளிவா செய்வதற்கு ஏதுவா அமைவதற்கு முடியல இன்னைக்கு. அடுத்த மீட்டிங்ல நம்ம அந்த ஒரு பிரேயர் ஸ்டடியை நம்ம பண்ணலாம். இன்னைய நாள்ல நம்ம என்னதான் பண்ண போறோம்னா, இறைவன் கீதத்தை இன்றைய நாள்ல என்னுடைய இறைவன் கீதத்தை வாசித்து அதோட நம்ம நிறைவு செய்யலாம்னு இருக்கிறோம். ஒரு சில விளக்கங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு நம்ம நிறைவு செய்து கொள்ளலாம். சகோதரர் ஜெரோம் பிரதர் அவர்கள் நம்மளை ஜெபத்திலே வழி நடத்துவார். ஓகே பிரதர். ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் அன்பின் பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, அப்பா, எங்களை காலையில மீட்டமா எங்களை காத்து வழிநடத்தி, அப்பா, இந்த மாலை வேளையில கூட எங்கள் ரட்சகரும் எங்கள் மீட்பரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால கூட அப்பா, இந்த ஜூம் வழியாக கூட எங்களை ஒன்றை கூட்டி கிருபை செய்ததுக்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களும் நன்றியும் ஸ்துதிகளும் மேலெடுக்கிறோம். தேவனே, தந்தையே, எங்களை மீட்டமாய் காத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தொடர்ந்து தேவனே இந்த ஒரு மீட்டிங் வழியாக அப்பா, உங்களுடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தேவனே எங்களை பலப்படுத்தவும், எங்களை திடப்படுத்தி, எங்களை தைரியப்படுத்தி, தொடர்ந்து எங்களை ஓட்டத்தை ஓடவும் அப்பா, உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தை நம் மூலியமா எங்களை ஆசீர்வதிங்க தேவனே. பேசப்படக்கூடிய தாசரையும் பொறுப்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். மற்றும் இந்த ஆன்லைன்ல கனெக்ட் ஆகிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரனும் பொறுப்பாத்தில் சமர்ப்பிக்கிறோம். அப்பா, உங்களுடைய பரிசுத்தாவியினால எங்களை வழிநடத்தினபடி இடத்தில் மனத்தாழ்மையுடைய கெஞ்சி மன்றாடுகிறோம் தேவனே. இந்த ஒரு மீட்டிங்கை கூட தொடக்கத்துல முடிவரை நீர் தாமே வழிநடத்தினபடி எங்கள் மீட்பர் மேய்ப்பர் எங்கள் ரட்சகரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினால கூட இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு சகோதரர் கோபி அவர்கள் இறைவன் கீதம் வாசிக்க முடியுங்களா? அன்பு சகோதரர் கோபி அவர்கள் இறைவன் கீதம் வாசிக்க வாய்ப்பு இருக்குங்களா? ஓகே பிரதர், நான் சொல்லும்போது வாசிங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு ஜூம் மீட்டினுடைய நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் வால்யூமை ஆரம்பத்திலேருந்து ஒரு பிரேயர் ஸ்டடியாக நம்ம ஆரம்பித்து அதை செயல்படுத்த இருக்கிறோம். இருப்பினும் இந்த நாளில் நம்ம 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். தேவன் இந்த நாளில் நம்மளுக்கு கொஞ்சம் நம்மளுடைய சூழ்நிலைகள் சரியாக அமையாததுனால லேட் ஆயிருச்சு. இருப்பினும் நம்ம இரவின் கீதத்தோடு இந்த நாளுக்கான ஒரு ஜூம் மீட்டிங்கை நம்ம நிறைவு செய்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த கூடுகையில் நம்ம வந்து இந்த பிரயா வகுப்பை குறித்த ஒரு விஷயம் எப்படி நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதும், அதை தொடர்ந்து இந்த யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தினுடைய தொகுதி 1னுடைய முன்னுரையில் உள்ள அந்த ஒரு காரியங்கள் எல்லாம் நம்ம படித்து அதை குறித்து தியானித்தோம். நீதிமானுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் என்ற ஒரு ஆதார வசனத்தோடு தொடக்கப்பட்ட இந்த ஒரு யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டத்தின் காரியத்தில் தேவன் அவருடைய அனாதி தீர்மானத்தில் வைத்திருந்த அற்புதமான அவருடைய திட்டங்களையும் ரகசியங்களையும் இந்த ஒரு வால்யூம் மூலமாக நம்மளுக்கு தேவன் வாட்ச் டவர் பைபிள் சொசைட்டி அந்த அமைப்புக்குள்ளாக நம்முடைய மூத்த சகோதரர் ரசல் பிரதர் அவர்கள் மெயினாக இருந்து அதை செயல்படுத்தி நம்மளுக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த வகையில் இந்த ஒரு காரியத்தை இப்போ இருக்கிற யுகங்கள், அதற்கு முன்பாக இருந்தது கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பின் திட்டத்தின் காரியத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள், பூமியின்குரிய நிரந்தரமான அந்த ஆசீர்வாதம், அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்குரிய மகத்துவங்கள் எல்லாம் குறித்து நம்ம கடந்த கூடுகையில் நம்ம சிந்தித்திருந்தோம். இப்பொழுது இந்த நாளில் நம்ம முதல் முறையாக ஜூமில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ண வேண்டியிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளில் நம்ம அதை பண்ண முடியல. ஒரு சில பேருக்கு அந்த ஜூம் ஜாயின் பண்ணுறது கூட கொஞ்சம் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அதை குறித்து கோபி பிரதர் அவர்கள் அதற்கான ஒரு சில விஷயங்களை மற்றவங்களுக்கும் புரிய வைப்பார். அது மற்றவங்களுக்கும் புரிய வச்சு அதை காரியங்களை நிலைப்படுத்திக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நம்முடைய சகோதரர் கோபி அவர்கள்
இந்த நாளுக்கான இறைவின் கீதம் 17ஆம் தேதி இறைவின் கீதத்தை வாசித்து அதற்குரிய காரியங்களை நம்மளை வழிநடத்துவார். Recording in progress. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம இப்போ இறைவன் கீதம் நம்ம பார்க்கலாம். இறைவன் இனிய கீதங்கள் பிப்ரவரி 17. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். யோவான் 16:22. இதற்கான விளக்கம்: எந்த மனிதனும் எடுத்துக்கொள்ளக்கூடாத நம்முடைய சந்தோஷம் எத்தகையது? எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள் பெருகினாலும் நம்முடைய சந்தோஷம் மிகவும் ஆழமாகவும் அதிகமாகவும் அதிக இனிமை உள்ளதாகவும் உள்ளது. ஆக இது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! வருங்காலத்தில் நாம் சுதந்திரிக்க போகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் முன்பதாகவே ருசி பார்க்கின்ற சந்தோஷம். அவர் தொடங்கிய பரிபூர்ண பணியில் அவர் தாம் விரும்புகின்ற வழியிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்மை ஊக்குவித்து முன்னேற்ற பாதையில் நம்மை பூரணப்படுத்துகிறார். அவருடைய கிருபைகளை நிச்சயமாக பற்றி கொண்டிருப்போமே ஆனால் தம்முடைய திவ்ய வாக்குத்தத்தங்களின்படி விசுவாச கரத்தால் நம்மை பற்றி அழைத்து செல்கிறார். நம்மை விட்டு நம்மை பிரிக்க எந்த சக்தியையும் அனுமதிப்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ துன்பமோ நம்முடைய பிதாவின் கரத்திலிருந்து நம்மை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. யோவான் 10:29. பிதாவாகிய தேவனே நம்மை நேசிப்பதால் நாம் அவருடைய அன்பில் இருப்பதாலும் அவருடைய திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்திருப்பதாலும் அவர் நம்மை கை விட்டு விடுகிறதில்லை. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்ற விசுவாசத்தில் இருக்கிறோம். நமக்கு எதிரியாய் இருப்பவர்கள் எல்லாரை காட்டிலும் நமது பட்சத்தில் இருக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்ற இந்த நிச்சயத்தில் இருக்கிறோம். இது உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தை தருகிறது. இதுவே எல்லா புத்திக்கும் மேலானது. இதுவே நம்முடைய இருதயத்தை பாதுகாக்கிறது. ஆமீன். இந்த ஒரு இறைவின் கீதத்தை கூட சகோதரர் முடிந்தா இன்னும் கொஞ்சம் அதுக்குரிய புரிந்து கொள்ளுதலுக்குள்ள சகோதர சகோதரிகள் வருவதற்காக அதை விளக்கம் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த நாளுக்கான இறைவின் கீதத்தை நம்ம பிரயன் வகுப்பு மாதிரியே நம்ம சிந்திக்கலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கோபி பிரதர் அவர்கள் நீங்கள் இதை குறித்த காரியத்தை, நீங்கள் புரிந்து கொண்ட காரியத்தை நீங்கள் எடுத்துரைக்கலாம். ஓகே. அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, எந்த மனுஷனாலும் நாம வச்சிருக்கிற சந்தோஷம் தேவன் கொடுத்த சந்தோஷம் யாராலும் எடுத்து போட முடியாது. மனிதர்களாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதாவது இங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, நம்மளுடைய சந்தோஷம் எடுத்து போட முடியாது. ஏன்னா மிகவும் அது எப்பேற்பட்ட சந்தோஷமானா ரொம்ப ஆழமாகவும் அதிகமாகவும் அதிக இனிமை உள்ளதாகவும் இருக்கிறது அது. ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச பெரிய சந்தோஷம். ஸோ வருங்காலத்துல வருகிற இந்த வருங்காலத்துல கிடைக்கக்கூடிய இந்த சுதந்திரம், ஆசீர்வாதங்கள் நம்ம கண்டிப்பா ருசி பார்ப்போம் அந்த சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, அவரு நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா, அதாவது எப்படி ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா, நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்பதான் நம்ம முன்னேற்ற பாதையில் நம்ம ஊக்குவித்து போக முடியும். அதுக்கப்புறம் தான் நம்ம பூர்ணப்படுவோம்ன்றது சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் ஸோ அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமா தான் நம்ம போக முடியும். ஸோ அப்படி போனாதான் அவருடைய கிருபை நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்ல வரோம்னா, அதாவது இப்படி வாக்குத்தத்தோட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தோட நிச்சயமா நம்ம போனோம்னா
நம்மள எந்த சக்தினாலும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் தேவன் கிறிஸ்துவோட அன்பிலிருந்து நம்மள யாராலும் பிரிக்க முடியாது. அப்படி யாரு பிரிக்க முடியும்? உபத்திரவமா, துன்பமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்முடைய பிதாவின் கரத்துல வந்து ஒருவராலும் வந்து நம் பிதாவின் கரத்துல இருந்தோம்னா யாராலுமே நம்மள பிரிக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாதுன்றது சொல்ல வராங்க. சோ அவருடைய திட்டங்கள்லயும் அவருடைய அவரோட அன்புல நிலைத்திருக்கணும். அவருடைய திட்டங்களை நிலைத்திருந்தா நம்ம தேவன் வந்து நம்மளை கைவிட மாட்டாரு. நம்மளை யாரும் வந்து எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அதாவது டேமேஜும் பண்ண மாட்டாங்கன்றது சொல்ல வராங்க. சோ அதாவது தேவனை யாராரு அதிகமா லவ் பண்றாங்களோ, நேசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு எதுவுமே வந்து நன்மைதான் நடக்குமே தவிர தீங்கு கொள்ளாங்க எதுவும் நடக்காதுன்றது சொல்ல வராங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்ல வராங்க, நம்ம கிட்ட தேவன் இருக்கிறாரு. சோ அதனால ஆஹ் எதுவுமே வந்து ஒரு எதிரா இருக்கிறவங்க, சாத்தானா இருக்கட்டும், அது மனிதர்களா இருக்கட்டும், எதிரா இருக்கிறவங்க வந்து நம்ம கிட்ட அண்ட முடியாது. ஏன்னா நம்ம பட்சத்தில் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எல்லாம் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, இதுதான் வந்து நாம வச்சிருக்கிற சந்தோஷம், சமாதானம் தான் உலகம் தராது. தேவன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. இது உலகத்தாரால் தர முடியாது, யாராலும் தர முடியாது. சோ இதுதான் வந்து எல்லா புத்திக்கும் மேலானதா இருக்குது. இதுவே நம்முடைய இருதயத்தில் வந்து நம்ம இதுதான் நம்மளுடைய இதயத்தில் பாதுகாப்பு. இதுதான் வந்து நம்மளை பாதுகாக்கும். இதுதான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கு. இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சகோதரரே. சகோதரர் கோபி அவர்கள் அதற்குரிய காரியங்களை ஆல்மோஸ்ட் எல்லாவற்றுக்குரிய அந்த விளக்க உரைகளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ரீப்ரின்ஸில் கொடுக்கப்பட்டிருந்ததை சொல்லிட்டாங்க. வேறு எதுவும் அந்த பாயிண்ட்ஸில் விடுபட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வேற யாராச்சும் சகோதரர்கள் சகோதரிகள் அந்த இறைவன் கீதத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிற ரீப்ரின்ஸில் எழுதப்பட்டிருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 2-2-3-2 அந்த இதில் உள்ளதில் ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா மட்டும் மற்ற யாராச்சும் அதை பதிவு பண்ணலாம். அன்மியூட் பண்ணிட்டு பதிவு பண்ணலாம். சகோதரர் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் யாராச்சும் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம அதை தொடர்ந்து இந்த ஒரு பிரதர் இப்போ சொல்லலாம். ஜெரோம் பிரதர் நீங்கள் பேசலாம். பிரதர். ஸோ இதுல ஒரு பாயிண்ட் எதை கோபி பிரதர் வந்து இங்க பேசலன்னு சொல்லும் போது அதுல ஒரே ஒரு பாயிண்ட் மாத்திரம் பிரதர். அது எதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்முடைய சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு இந்த ஓட்டத்தை தொடங்கினவர் நம்முடைய பிதாவாகிய தேவன் தான். ஸோ அப்படியே வசனம் சொல்வது மூலம் நம்முடைய ஓட்டத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறாருன்னு சொல்லும் போது அவருடைய வழிக்கு நம்ம விட்டுறணும். அந்த ஓட்டத்தை அவருடைய வழியை நம்பி போகும்போது கண்டிப்பாக அந்த சந்தோஷத்தை ஒருவரும் நம்மள எடுத்துக்கொள்ள முடியாது. ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா, அதுல எந்த அளவுக்கு அவருடைய கிருபையின் வாக்கு தத்தங்களை நாம அதுல தைரியமாக அதை கற்றுக்கொண்டு அதை நம்ம விசுவாசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சந்தோஷம் எப்படியுமே நம்முடைய இருதயத்தில் அது நிலைத்திருக்குன்ற ஒரு 2 பாயிண்ட் தான். ஓகே, அன்பு சகோதரருக்கு நன்றி. வேற யாராச்சும் நீங்க இந்த ஒரு பாயிண்ட்ஸ்ல இந்த இறைவன் கீதத்துல ஏதாச்சும் ஸ்கிப் பண்ணி இருந்தாக்க நீங்க அதை தயவுசெய்து நீங்க பதிவிடலாம். இங்க எழுதப்பட்டிருக்கிற விஷயத்தை மட்டும் இப்ப பதிவிடுவோம். ஒருவேளை நீங்க உங்களுக்கு வசனங்கள் எதுவும் அதுக்கான ஆதார வசனங்கள் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்க அதுக்கப்புறம் பதிவிடுங்க. இப்ப நிலைமைக்கு இந்த எழுதப்பட்டிருக்கிற குறிப்புல ஏதாச்சும் பாயிண்ட் மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா தயவுசெய்து சகோதரர்கள் சகோதரிகள் பதிவிடலாம். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வாசித்த வசனம் யோவான் 16:22. அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்ற ஒரு வசனத்தினுடைய காரியத்தில் உள்ள விளக்கங்கள் தான் நம்ம இந்த நாளில் இறைவன் கீதத்தில் பார்த்தோம். இப்படிப்பட்ட அந்த சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயத்துல கொடுக்கப்பட்ட விளக்கங்களின் அடிப்படையில் ஏதேனும் ஆதார வசனங்கள் மற்ற உங்களுக்கு மைண்ட்ல வந்துச்சுன்னா அதை கூட நீங்க பதிவிடலாம். பொழுது அதற்குரிய இந்த இந்த குறிப்புகள் இந்த கொடுக்கப்பட்ட போதனைகளின் அடிப்படையில் நம்மளுக்கான ஒரு விஷயத்துல ஆதார வசனங்கள் வேற ஏதேனும் இருந்தாக்க நீங்க பதிவிடலாம்.
கோபி பிரதர் நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ணியாச்சு brother. நீங்க எதுவும் பதிவு விடுறீங்களா? வசனங்கள் எதுவும் இருக்கா? இல்ல பிரதர், இல்ல. ஓகே ஓகே. யார் அபிகாயில் சிஸ்டர் நீங்க சொல்லுங்க. ஏஞ்சல் சிஸ்டர் சொல்லுங்க. Romans 8 chapter 36. படிங்க சிஸ்டர், நீங்களே படிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மை அன்பு கூறுகிறவராக குற்றம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திற்கு. ஓகே சிஸ்டர், அந்த ரீஃபரன்ஸ்லேயே இருந்த ஒரு விஷயங்களை நீங்க வசனமாகவே கொடுத்துட்டீங்க. அந்த வசனம் எதுலேருந்து உள்ளது சிஸ்டர்? 8ல ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ல இருந்து 39. ஓகே சிஸ்டர், ரொம்ப நன்றி. வேற எதுவும் காரியங்கள் வசனங்கள் இருந்துச்சுன்னா, அதுக்கு சப்போர்ட்டிவான காரியங்கள் இருந்துச்சுன்னா நீங்க வசனங்கள் மட்டும் இப்ப நீங்க பதிவிடலாம். ஜோடி வசனங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பிரதர். எபிரேயர் 12:1. படிங்க சிஸ்டர். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிட்டவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஓகே, நீங்க அந்த கடைசியில குடிக்கப்பட்ட அந்த குறிப்புகளின் அடிப்படையில இது உலக தரக்கூடாத சந்தோஷத்தை தருகிறது, இதுவே எல்லா புத்திக்கும் மேலானது, இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுக்குள்ளான நிரந்தரமான ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயத்துல இந்த ஒரு வசனங்களை நீங்க கொடுக்குறீங்கன்னு நான் நம்புறோம். நன்றி சிஸ்டர். வேற எதுவும் காரியங்கள் இருந்தாலும் நீங்க பதிவிடலாம். வசனங்கள் மட்டும். வசனங்கள் மட்டும். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப நம்ம இந்த இரவின் கீதத்தினுடைய ஆதார வசனமாக வாசிக்கப்பட்ட இந்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் 16ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்துல இதை வாசிக்கிறோம். இதுல அந்த 19ல இருந்து சில வசனங்களை நம்ம வாசிச்சு வந்தோம்னா, கொஞ்ச காலத்திலே என்னை காண மாட்டீர்கள், அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் கழித்து என்னை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் 20வது வசனத்துல இந்த உலகம் சந்தோஷப்படும், இந்த உலகத்தில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க, உங்களுக்கு துக்கம் உண்டாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்குள்ளான ஒரு கர்ப்ப வேதனையை பற்றி 21வது வசனம் சொல்லப்படுது. அந்த வசனத்தை யாராச்சும் தமிழ்ல வாசிக்க முடியுங்களா? லூக்கா 16ஆம் அதிகாரம் யோவான் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். 22 தொடர்ந்து படிங்க, இதுதான் நம்மளுக்கு ஆதார வசனம். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள், நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஓகே, இதே காரியங்களை தான் நம்மளுக்கு விளக்கங்களாக கோபி பிரதர் அவர்கள் கூட அதை வலியுறுத்தி சொன்னார். நிரந்தரமான ஒரு சந்தோஷத்துக்கும் நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதத்துக்குமாக தேவன் கொடுத்திருக்கிற விஷயத்துல தான் நம்ம வருங்காலத்துல பெற்றுக்கொள்ள போகிற ஒரு விஷயத்துல இப்ப நம்மளுக்கான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கர்ப்ப வேதனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இந்த கர்ப்ப வேதனை வந்து இதே ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கூட முழு சிருஷ்டியுமே கர்ப்ப வேதனைப்படுது அப்படிங்கிறத 19வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அதை கூட முடிஞ்சா படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆனாலும் படிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த உலகம் கூட ஒரு ஓத்திரத்துல போயிட்டு இருக்கு, ஆயினும் நமக்குள்ளாக நாமும் கர்ப்ப வேதனை படுகிறோம் அப்படிங்கிறதான் தொடர் வசனத்துல 2 வசனத்துல நம்ம படிக்கிறோம். அதையும் படிச்சிருங்க. ரோமர்ல
அது ஏன் என்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. 22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. தொடர்ந்து. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஓகே, இப்ப நமக்குள்ளே கர்ப்ப வேதனையில நமக்குள்ளும் தவிக்கிறோம். உலகம் ஒரு கர்ப்ப வேதனையில இருக்கு. இங்க யோவான்ல சொல்லப்பட்ட வசனம் வந்து நமக்குள்ளான கர்ப்ப வேதனையை பத்தி இங்க சொல்லப்படுது. இப்ப நமக்குள்ள என்ன ஒரு கர்ப்ப வேதனையில இருக்கிறோம்னா, இந்த புது சிருஷ்டியை பெற்றெடுப்பதற்கான ஒரு கர்ப்ப வேதனை தான். இதை குறித்து தான் இந்த இடத்துல நம்முடைய ஆண்டவர் 22வது யோவான் 16:22 சொல்லும்போது, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்கிற நித்திய அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் பங்குக்குரிய அந்த பரிசுத்த வான்கள் எல்லாமே அந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடையும் பொழுது, முதலாம் உயிர்த்தெழுதலுக்குரிய அந்த பங்கடையும் போது அது நிரந்தரமான நித்திய கனமகிமை சாகாமைக்குரிய ஆசீர்வாதத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது தான் நம்ம இந்த விளக்கங்கள்ல கூட நம்ம பார்க்குறோம். பரிபூரணமான ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் இந்த ரீப்ரின்ஸில் நம்ம படித்து புரிந்து கொள்கிறோம். ஆகவே தான் நமக்குள்ளாக நாமே கர்ப்ப வேதனைக்குள்ளாக இன்று நம்ம இந்த ஒரு அவரோடு பாடுபடுகிற இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இந்த கர்ப்ப வேதனையானது உலகம் படுகிற அந்த கர்ப்ப வேதனை அல்ல, கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகளுக்குள்ளாக தான் நம்ம பாடுபடுறோம் அப்படிங்கிறத குறித்து கூட 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனத்தில் கூட அந்த கிறிஸ்துக்குள்ளான பாடுகள் வந்து கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகளாக இருக்கிறத, வரப்போகிற மகிமைக்குரிய காரியங்களை நம்ம சிந்திக்கும் போது ஆசீர்வாதமா இருக்கிறதா அந்த வசனமும் சொல்லுது. அந்த வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16, 17, 18. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அந்நித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். ஆகவேதான் இந்த ஒரு ரீப்ரின்ஸினுடைய விளக்கத்தை இதை குறித்து ரொம்ப தெளிவாகவே நம்ம பார்க்குறோம். இப்போ கொடுக்கக்கூடிய இந்த உலகளாவிய எந்த ஒரு சோதனையோ பாடுகளோ இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. ஆகவே நம்ம இது வந்து ஒரு லேசான உபத்திரம், கொஞ்ச காலத்துக்கான உபத்திரவமாக இருக்கு. நித்தியத்திற்குரிய மகிமை அடைவதற்கான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக கொடுத்தது மட்டுமல்ல, அதை பெற்றுக்கொள்வதற்கான எல்லா உறுதியான நம்பிக்கையும் நம்மளுக்கு நம் நிச்சயித்த அந்த ஒரு ஓட்டத்தில், இலக்கை நோக்கிய பயணத்தில் அந்த பந்தய பொருளை பெறுவதற்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதமான சூழ்நிலைகளையும் தேவன் எல்லாத்தையும் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அதற்காக நம்ம நன்றி சொல்வோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை போல வேற எதுவும் வசனங்கள் இருந்தாலும் நீங்க பதிவிடலாம். கடைசியா வேற யாரும் கன்க்ளூட் பண்றதுனால கன்க்ளூட் பண்ணலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைவு செய்து கொள்ளலாமா? ஓகே பிரதர், சிஸ்டர்ஸ். சகோதரர் பிலிப் பிரதர் சொல்லுங்க. கோபி பிரதர், ஓகே பிரதர், நிறைவு செஞ்சுக்கலாங்களா? முடிச்சுக்கலாம். ஓகே, பிலிப் பிரதர் நீங்க ஜெபம் பண்ணி முடிக்க முடியுமா? பிலிப் பிரதர், கரூர் பிலிப் பிரதர், நீங்க ஜெபம் பண்ணி முடிக்க முடியுமா? வரதராஜன் பிரதர், வாய்ப்பு இருக்கா? ஜெபம் பண்ண முடியுமா? வரதராஜன் பிரதர், அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. நான் ஆன்லைன்ல நான் போயிட்டு தான் இருக்கிறேன் நான். ஓகே ஓகே ஓகே, நீங்க மியூட் பண்ணிட்டீங்க. பிலிப் பிரதர், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு ஜெபம் பண்ண முடியுமா? பிலிப் பிரதர், ஓகே பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர். ஜெபம் செய்வோம்.
பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற எங்கள் பரமபிதாவே, சகோதர சகோதரிகளா ஒன்று கூடி உம்மை துதிக்கிறோம் தேவனே. உங்களுடைய அளவில்லாத கிருபையினால் இறக்கத்தினாலும் இந்த நாளிலும் கூட எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பை தந்தமைக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலும் கூட இந்த கூடுகைக்கு கலந்து கொண்ட சகோதர சகோதரியா எல்லாருக்கும் ஒரு அருமையான வாய்ப்பை தந்து அந்த சத்திய வசனங்களை இருதயத்துல நிறுத்தி அவங்க மேலும் வளர்த்து கொள்ளும்படியான ஒரு அருமையான நல்ல ஒரு கிருபையை தாருங்க ஆண்டவரே. தேவனே, இந்த சிறிய விண்ணப்பத்தை எங்கள் மீட்பர் ரட்சகரும் குருவும் போதவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் மூலம் உங்க திருக்கரத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நல்ல தகப்பனே, யெகோவாவின் நாமமும் உண்டான மெய் தெய்வமே. ஆமென். ஆமென் ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில அறிவிப்புகள். கோபி பிரதர் வந்து இந்த ஜூம் மீட்டிங்கினுடைய காரியத்தை கரெக்டாக எப்படி என்னங்கிறதெல்லாம் அவர் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுவார். அது இல்லாமல் நம்ம இந்த ப்ரேயர் ஸ்டடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த வால்யூம் ஃபஸ்ட்டுலேருந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இப்போ நிலைமைக்கு நம்ம முன்னுரைகளை தான் பார்க்குறோம். அந்த கரெக்டாக நம்ம ஒரு வேளை வாய்ப்பு இருந்தால் நம்ம தொடர்ந்து நம்ம வாரம் வாரமும் பண்ணுறோம். ஒரு வேளை 2 வாரத்துக்கு 2 முறை கூட நம்ம பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சூழ்நிலைகள் ஒத்திருந்தால் மட்டும் அதை பண்ணிக்கலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம அந்த வால்யூமில் உள்ள அந்த பேஜை வந்து நம்ம சென்னையிலலாம் பேப்பர் எடுத்து கொடுத்துருந்தோம். அதை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், செகண்ட் பேஜ்லாம் போட்டிருந்தோம். அதை குறித்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம போட்டு விட்றோம். நீங்கள் அதை வந்து அட்வான்ஸாக எல்லாரும் படிச்சுட்டு வந்துடுங்க. இன்றைக்கி எப்படி நம்ம இறைவன் கீதத்தை வாசித்த பிறகு அதுக்குரிய கருத்தை ஃபஸ்ட்டு சொன்னோம். கருத்தை சொன்ன பிறகு விடுபட்ட பாயிண்ட்ஸையும் நம்ம மற்ற சகோதரர்கள் சொன்னாங்க. அதை இல்லாமல் வசனங்கள், அது இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த குறிப்பில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பேராகிராஃபில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஜோடி வசனங்கள் இருந்தால் மட்டும் நீங்கள் சொல்லலாம். மற்ற ஏனைய மற்ற காரியங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மற்ற ரீப்ரின்ஸில் உள்ளது மற்ற விளக்கங்கள்லாம் சொல்ல வேணாம். வசனங்கள் இருந்தால் மட்டும் நம்ம சொல்லலாம். அதோடு அந்த ஒரு விஷயத்தை நம்ம கன்க்ளூட் பண்ணி நம்ம தொடர்ந்து வாரந்தோறும் இதை நம்ம செயல்படுத்துவோம். ஜெபத்தோடு கூட இந்த ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியில் நம்மளை தேவன் வளர்க்கிறதுக்கு கிருபை செய்வாராக. சகோதரர் கோபி பிரதர் அவர்கள் இந்த ஜூம் காரியங்களை குறித்து கொஞ்சம் தெளிவாக இது பண்ணுங்க. அதே நேரத்தில் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஆடியோ அல்லது வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணணும். நம்ம யூடியூப்லேயும் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அதை குறித்து கொஞ்சம் தெளிவான ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் குறிப்புகளாகவும் அறிவுரைகளாகவும் கருத்துக்களாகவும் சொல்லுங்கள். கோபி பிரதர். ஓகே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம வாரம் திங்கட்கிழமை வந்து நம்ம ஒரு 7:30 மணிக்கு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு கன்வீனியன்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்ரி மண்டே வந்து நம்ம 7:30 மணிக்கு அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் பீரியம் ஸ்டடி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்க ஆப் எப்படி இங்க நிறைய பேருக்கு தெரியும் எப்படி ஆப் டவுன்லோட் பண்றதுன்னு, சில பேருக்கு தெரியாது. ஸோ அதனால நாங்கள் இப்போ இதை அனுப்பிச்சிருக்கேன் லிங்க், அது பாருங்க. அப்புறம் மீட்டிங் வந்து யூடியூப்லயும் நம்ம ரெக்கார்ட் பண்ணது சகோதரர் சொன்ன மாதிரி யூடியூப்லயும் போடலாம். இதுதான் பிரதர், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம எவ்ரி மண்டே திங்கட்கிழமை 7:30 மணிக்கு வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பிஃபோர் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து எல்லாம் ஜாயின். இதுதான் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் பிரதர். தேங்க்யூ பிரதர். 7:30 8 மணிக்கு வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பிரதர். ஏன்னா எல்லாம் ஆபீஸ் போயிட்டு வரவங்க மத்தவங்களுக்கு எல்லாம் 8ன்னா கண்டிப்பா கரெக்டா இருக்கும். 9 மணி வரைக்கும் நம்ம பண்ணலாம். அது கொஞ்சம் பார்த்துட்டு அதை சொல்லுங்க பிரதர். அதுக்கேற்ற மாதிரி. அப்போ 7:30 மணிக்கு வச்சுக்கலாமா இல்ல 8 மணிக்கு வச்சுக்கலாமான்றது சொல்லுங்க எல்லாரும். நீங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல 8 மணின்றது கன்வீனியன்ட்டா இருக்கா இல்ல 7:30 மணிக்கு எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்காது? உங்களோட சஜஷன் ஏதாவது சொல்லுங்க பிரதர். இதை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொருத்தருமே அந்த டைமிங்கை வந்து போடுங்க. ஒவ்வொருத்தருமே அவங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த டைமிங்கை போடுங்க. ஆவரேஜாக எல்லாருக்கும் எந்த டைம் ஒத்து வருதோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். வாட்ஸ்அப்பில் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் அந்த டைமிங்கை தயவுசெய்து கொடுங்க அந்த குரூப்பில். ஓகே. சாரஸ் இப்போ 8 o'clock சொன்னாங்க. உங்களோட கன்வீனியன்ட் டைம் வந்து சஜஸ்ட் பண்ணீங்கன்னா நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். 7:30 இல்ல 8 o'clock இல்லன்றது. பிரதர், நான் வரதராஜ் பிரதர். 8 o'clock மேல பண்ணுங்க பிரதர். அதுக்கு முன்னால பண்ண வேண்டாம் பிரதர். அதுக்கு முன்னால ஒரு ஓகே. தேங்க்யூ. பிரதர், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்கள் டைமிங் போடுங்க பிரதர். நம்ம எல்லாருடைய கருத்தையும் நம்ம கேட்டுக்குவோம். வாட்ஸ்அப் குரூப்பில் எல்லாரும் அந்த டைமிங்கை போட்டுருங்க. இப்போ சிஸ்டர் ஒன்று போட்டிருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. எஸ்ஆர் நோ 7:30 PM 8 PM. ஓகே.
ஓகே பிரதர். வேற எதுவும் காரியங்கள் இல்ல. எல்லாருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலோடு ஸ்தோத்திரங்களையும், இரவின் வாழ்த்துக்களையும் கிறிஸ்துவுக்குள்ளாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. ஓகே, அப்போ மெஜாரிட்டி வந்து 8:00 தான் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம 8:00 வச்சுக்கலாம். தேங்க் ஓகே யூ பிரதர். பிரதர்ஸ். ஓகே, தேங்க் யூ ஓகே. தேங்க் யூ, தேங்க் யூ, பிரதர்ஸ். தேங்க் யூ. Thank you, brothers and sisters. தேங்க் யூ, தேங்க் யூ சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ். Recording